வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கஷ்டமான சுடுகுவை நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த கஷ்டமான சுடுகுவை சால்வ் பண்றதுல 4 நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த 4 நம்பரை எந்த டெக்னிக்கல் கண்டுபிடிக்கலாம்னா 2 நம்பரை நேக்டு பேர் அப்படிங்கிற மெத்தடை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு நம்பரை எக்ஸ் விங் மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு நம்பரை எக்ஸ் ஒய் விங் மெத்தடை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த 4 நம்பரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த வீடியோவை அப்படியே அடிச்சு விட்டுறேன், அப்படியே ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இல்லைங்க எனக்கு அந்த வீடியோவும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 or 2 weeks அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணாமல் வச்சுருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுபோக அந்த 4 நம்பரும் நானாக ஃபில் பண்ண போகிறது இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுப்பேன். அந்த ஹிண்ட் மூலமாக அந்த ஹிண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன நம்பர் வரும் நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்ச நம்பரும் அதுக்கப்புறம் வீடியோவில் வர நம்பரும் சேமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த நம்பர் கண்டுபிடிச்சோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுவும் இந்த சுடு யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நித்யஸ்ரீ அப்படிங்கிற அனுப்பிச்சிருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா இவங்க முசூரியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷல் ஃபார் நித்யஸ்ரீ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமேஜில் இருக்கிற நம்பர்லாம் சாஃப்ட் காப்பியாக மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் கடன்னு ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணது வெறும் 3 நம்பர் தான். அது என்னன்னா 5, 1, 9 ரெட் கலரில் இருக்குது, அது மட்டும்தான். ரிமைனிங் எல்லாம் ப்ராபபிலிட்டி வரும் வரா அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் கருப்பாக ஹைலைட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த H3 இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த H3, அதாவது இந்த இது 3 இது H. இப்போ இந்த நம்பர் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு அப்புறம் நான் சொல்கிற நம்பரும் நீங்கள் நினச்ச நம்பரும் கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பர், இல்லை அப்படின்னா நோன்னு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ பாஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் தேவைன்னா இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். அது என்ன க்ளூ அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா என்ன மெத்தடை பயன்படுத்தி வரோம், நேக்டு பேர் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்க வரோம். ஓகேவா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க, அதுக்குள்ள கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சாலும் நான் சொல்கிற நம்பரும் நீங்கள் நினச்ச நம்பரும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். எப்படின்னா நேக்டு பேர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த செல்லில் இந்த இடத்துல எந்தெந்த நம்பர்லாம் வராது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? வராது இதுன்னு தெரிஞ்சா எந்த நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த செல்ல வருஷம் இந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க, 1 இந்த இடத்துல வருமா, வராது. என்ன காரணம்னா இந்த இடத்துல 1 இருக்கு. ஓகேவா? 2 வருமா, 2 ஆல்ரெடி இருக்கு. 3 ஆல்ரெடி இருக்கு. 4 வருமா, 4 ஆல்ரெடி இங்க மேல இருக்கு, அதனால வராது. அடுத்து 5 வருமா, 5 இருக்கு. அடுத்து 6 வருமா, 6 ஆல்ரெடி இங்க இருக்குப்பா, 6ம் வராது. 7 வருமா, 7 ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ 7 சின்னதாக போட்டுடுங்க. 7 வரும் கன்ஃபார்மாக தெரியாது, 7 வரலாம். ஓகேவா? அடுத்து 8 வருமா, 8 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அடுத்து 9 வருமா, 9 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக எந்த நம்பர் தான் வரும், 7 தான் வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. இந்த மெத்தட் பேர் நேக்டு பேர். ஓகேவா? நீங்கள் உண்மையாக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சபாஷ். இந்த நம்பர் மட்டும் ஒரு வித்தியாசமாக கவர் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காண்டி எந்த நம்பரை நம்ம
என்ன மெத்தடில் கண்டுபிடிச்சுன்னு தெரியக்காண்டி ஒரு கலரை மட்டும் மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ 7 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 7 வச்சு வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ ஏதாவது நம்பர் நமக்கு வந்து சால்வ் பண்ணிப்பான்னு செக் பண்ணி பாருங்க. பட் இதில் வந்து பெருசாக ஒன்றும் ஹோப் இல்லை. ஓகேவா? இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த எம்டிஆர் செல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்த கண்டுபிடிக்கிற நம்பர் வந்து இந்த நம்பர் எதுனா H5. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு H5ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல அதே நேக்டு பேர் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல 1 வருமா? வராது. ஏன்னா 1 இங்கே இருக்கனால 1 இங்கே வராது. 2 வராது. இங்கே 2 டாப் இருக்கனால 2 வராது. 3 வராது. இங்கே இருக்கனால 3 வராது. 4 இங்கே இருக்கனால 4 வராது. 5 வருமா? 5 பார்த்தீங்கன்னா 5 வரலாம். கன்ஃபார்மாக தெரியாது, சின்னதாக போட்டுடுங்க. அடுத்து 6 இங்கே இருக்கனால 6 வராது. 7 இங்கே கண்டுபிடிச்சாலும் 7 வராது. 8 அங்கே 8 இங்கே இருக்கனால 8 வராது. 9 இங்கே இருக்கனால 9 வராது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? கண்டிப்பாக 5 தான் வரும். அதை பெருசாக போட்டுட்டுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அதையும் கலர் வந்து மாற்றிக்கிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதே நம்பர் தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? அடுத்து இந்த 5 கண்டுபிடிச்சதுனால 5 வச்சு வெர்டிக்கலாக ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல 5 வராது. அப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து 5 அங்கே போட்டதுனால இந்த 5 வச்சு இப்படி ஹரிசாண்டலாக வரும். இங்கே வராது. இங்கே மேலே ஒரு 5 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 5 இங்கே வரும், இங்கே தான் வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. அப்படி வேற பாருங்க. இந்த இடத்துல 5 இருக்கு அப்படிங்கிறனால இந்த இடத்துல 5 வராது. இப்போ அந்த இடத்துல 5 டெலிட் பண்ணிடுங்க. இந்த இடம் தான் 5 வரும். போட்டாச்சா? அப்புறம் அந்த 5 வச்சு அப்படியே மேலே பாருங்க. கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே மட்டும்தான் இல்லை. இந்த இடத்துல பாருங்க. இங்கே 5 வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் 5 வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 5. ஓகே, அவ்வளோங்க. 5 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாலும் ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஃபில் பண்ண நம்பர்லாம் ரீவிசிட் பண்ணுங்க. அந்த ஃபில் பண்ண நம்பர்னால வேற ஏதாவது நம்பர் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டத்தில் பாருங்க, 1 இருக்கு, 2 வந்து பாருங்க. அந்த 7 இங்கே இருக்கனால 7 இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் 7 வரும். அப்போ 2 7 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 1ம் 7ம் இந்த இடம் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 இடத்துல 1 7 தவிர எதுவுமே வராது. பேலன்ஸ் இருக்குது 2 தான். அப்போ அந்த 2ல இல்லாத என்னது? 1 இருக்கு, 2 இங்கே டாப் இருக்கனால இங்கே 2 வராது. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே தான் 2 வரும். 2 பெருசாக போட்டுடுங்க. அப்போ பேலன்ஸ் 1 தான். அது என்ன வரும்? 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6. அப்போ இதுதான் 6. ஓகே, இப்போ 1 கண்டுபிடிச்சோன்னா கடற்கடன் 2 கண்டுபிடிச்சு பாருங்க. இப்போ இந்த 2 வச்சு வேற ஏதாவது கதை பாருங்க. இப்போ மேலே 2 போட்டதுனால இந்த இடத்துல 2 வராது. இப்போ இதுதான் 2. ஓகேவா? இப்போ இங்கே 2 போட்டதுனால இங்கே 2 வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் 2 வராது. அப்போ இந்த 3ல தான் 2. அதனால சின்னதாக போட்டுடுங்க. ஓகே, இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் 6 வராது. இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் 6 வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் 6 வரும். 6 சின்னதாக போட்டுடுங்க. இதில் பாருங்க, 1 ஆல்ரெடி இருக்குது, 2 இருக்கு, 3 இங்கே இருக்கிறதுனால 3 இங்கே வராது. இங்கே 3 இருக்கிறனால இங்கேயும் வராது. அப்போ 3 எங்கே வரலாம்? இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். சின்னதாக போட்டுருங்க. ஸோ இங்கே டாப்பில் 3 வரும்போது இங்கே டாப்பில் 3 வராது. பாட்டத்தில் இருக்கான இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 3 வரும். 3 சின்னதாக போட்டுவிடுங்க. இந்த இடத்துல நம்ம 2 போட்டதுனால இந்த இடத்துல 2 வராது. 2 ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து இங்கே 6 போட்டிருக்கோம். அந்த 6 வச்சு ஏதாவது இருக்காங்க. இந்த இடத்துல 6 வராது. இங்கே ஆல்ரெடி 6 இருக்கு. அப்போ இங்கே 6 வராது. இங்கேயும் 6 வராது. அப்போ 6 எங்கே வரும்? இந்த இடம் தான் 6 வரும். அது 6 பெருசாக போட்டுடுங்க. ஓகே, இங்கே 6 வந்ததுனால அப்படியே கீழே பாருங்க. இங்கே 6 வராது. இங்கே ஒரு 6 இருக்கனால இங்கேயும் 6 வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் 6 வரும். அப்போ 6 போட்டு விடுங்க. அந்த இடத்துல அடுத்து பாருங்க. இந்த இடத்துல 2 இருக்கனால இங்கே 2 வராது. அப்போ இந்த 2 இடத்துல 2 வர வாய்ப்பு இருக்கு. அப்போ சின்னதாக போட்டுங்க. 2 2. அப்போ இந்த இடத்துல 2 எங்கெல்லாம் வரும்? இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 வராது. இந்த இடத்துல இந்த 2 இடத்துல தான் 2 வரும். 2 போட்டுடுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 2 வரும். இந்த 2 வச்சு இந்த செல்ல 2 எங்க வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்க 2 ஃபில் பண்ணியிருக்கோம், இங்கே 2 ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபில் பண்ணதுனால இந்த செல்ல எங்க 2 வரும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். இங்க 2 வந்ததுனால இந்த இடத்துல கண்டிப்பா 2 எங்கேயுமே வராது. அப்போ 2 அடிச்சுங்க.
அப்போ 2 எங்கே வரும்? இந்த இடத்துல தான் 2 வரும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். அப்போ 2 பெருசாக போட்டுடுங்க. இப்போ இங்கே 2 வந்ததுனால இந்த 2 வச்சு வேற ஏதாவது வரணும்னு பாருங்க. அடுத்த 2 இங்கே இருக்குனால 2 இங்கே வராது. இந்த இடத்துல 2 இப்படி தான் வரும் அப்படிங்களா, இங்கேயும் வராது. அப்போ 2 இங்கே வராது. எங்கே வரும்? இங்கே தான் வரும். 2 பெருசாக போட்டுடுங்க. இந்த இடத்துல 2 போட்டதுனால வேற ஏதாவது 2 வச்சிருக்கான்னு பாருங்க. 2 2 2 இங்கேயும் ஆல்ரெடி 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, விட்டுருங்க. அடுத்து அப்படியே வெர்டிகலா பாருங்க. இந்த இதில் வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 1 இங்கே இருக்கனால இங்கே வராது, தெரில. 2 இருக்கு, 3 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 3 எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ 3 இங்கே 3. ஓகே, அப்போ பாருங்க 3 மேலே இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 3 வரும். 3 3 4 ஆல்ரெடி இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இங்கே வராது, 8 பாருங்க. இங்கே 8 இருக்கனால இங்கே 8 இங்கே வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் 8 வரும். அப்போ 8 அங்கே போட்டுடுங்க. இந்த இடத்துல 3 and 8 ஃபில் ஆனதுனால இந்த இடத்துல என்ன வராது? 4 வராது. அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 3 இல்லை இங்கே தான் வரும். அதேபோல் 8 இல்லை, அப்புறம் இங்கே 4க்கு இடம் இல்லை. 4 டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பெருசாக போட்டுடுங்க. இங்கே 4 போட்டதுனால அப்படி வரேன், கீழே வரேன், இங்கேயும் 4 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 4 வரும். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. இங்கே 4 2 இடத்துல வருது, அதே போல் இங்கேயும் 2 இடத்துல வருது. ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக 4 வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் வரலாம். இங்கே 4 இருக்கனால அப்போ இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 4 வரும். 4 பெருசாக போட்டுடுங்க. அப்படின்னு மேலே பாருங்க, இந்த இடத்துல 4 போட்டதுனால இங்கே 4 வராது. அப்போ இந்த 4 அடிச்சிருங்க. 4 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இது பெருசாக போட்டுங்க. இங்கே 4 போட்டதுனால வேற ஏதாவது இருக்கா பாருங்க. இங்கே ஆல்ரெடி 4 இருக்கு, 4 இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கே மட்டும் தான் தெரியல. ஆல்மோஸ்ட் 4 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 செல்லை தவிர, இது ப்ளஸ் இதை தவிர. இதில் வேற ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 தெரில, 4 வந்துட்டு, 5 இங்கே 5 வந்துடுச்சு, 6 இங்கே போட்டாச்சு, 7 இங்கே 7 இருக்கனால 7 இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் 7 வரும். 7 சின்னதாக போட்டுருங்க. ஓகே, அடுத்து 8 தெரில, 9 தெரில. ஓகே, அப்படி பக்கத்து செல்ல பாருங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 4 5 6 தெரில, 7 தெரில, 8 பாருங்க. இங்கே இருக்கனால 8 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 8 எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ 1 இங்கே வராது. 1 அடிச்சிருங்க. 8 அடுத்து உங்களுக்கு திரும்பவும் ஒரு டெஸ்ட்டுங்க. நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்க அப்படின்னா 3 or 8 இதில் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிப்போம்னா எக்ஸ் விங் மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் கண்டுபிடிக்கலாம். என்ன மெத்தட்னா எக்ஸ் விங் மெத்தடை பயன்படுத்தி. ஓகே, டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். இப்போ நான் சொல்கிற நம்பர் கரெக்டாக செக் பண்ணுங்க. எப்படி இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் விங் மெத்தட்னா என்ன அர்த்தம்? ஒரு ரோல 2 நம்பர் அந்த 2 அடுத்தவர் எங்கேயுமே வரக்கூடாது. அந்த கேஸில் இந்த 3 பாருங்க, வேற எங்கேயுமே வராது. 3 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். இந்த ரோல வேற எங்கேயுமே 3 வராது. எக்ஸ் விங் மெத்தடுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த 2 தவிர இங்கே ஆல்ரெடி 3 இருக்கனால இந்த இடத்துல வராது. இங்கே இந்த 2 இடத்துல தான் 3 வரும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாஸ் ஆயிடுச்சு 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 3 இருக்கிறதுனால அப்படியே வெர்டிக்கலாக வேற எங்கேயாவது 3 வருதான்னு பாருங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி இது எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, இது சப்போர்ட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே எங்கெல்லாம் 3 வரலாம்? இங்கே வந்து இந்த இடத்த தவிர 3 இடத்துலையும் 3 வரலாம். அப்போ வந்து 3 போட்டுடுங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி போடுறேன். ஓகே, இப்போ இந்த 3 இடத்துல 3 வரலாம். அப்போ எக்ஸ் விங் நல்லா ஸ்கொயர் மாதிரி எந்த இடத்துல மேட்ச் ஆகுது? இங்கே மேட்ச் ஆகுது, ப்ளஸ் இங்கே மேட்ச் ஆகுது. எக்ஸ் விங்னா என்ன அப்படின்னா எந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிற மெத்தட்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மேட்ச் ஆகும்போது இதுக்கு ஹரிசாண்டலா எங்கேயுமே 3 வராது. இங்கே 3 வரல, அதே போல் இந்த இடத்துல 3 வராது. இந்த இடத்துல 3 வராதுன்னா அப்போ எங்கே வரலாம்? இங்கே ஆல்ரெடி 2 ஃபில் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 இடத்துல தான் 3 வரும்.
3 போட்டுடுங்க, சின்னதாக போட்டுடுங்க. ஸோ இந்த 2 இடத்துல 3 வருது அப்படிங்கும்போது அப்படி ஹரிசாண்டலாக பாருங்க, இங்கே 3 வராது. அப்போ எது 3? இதுதான் 3. இது 8 கிடையாது. ஓகே, கண்டுபிடிச்சுமா? இதை நீங்கள் கலரிங் பண்ணிவிடுங்க. அப்போ 8 எங்கே வரும்? இதுதான் 8. அவ்வளோதாங்க, சூப்பராக கண்டுபிடிச்சோம்னா. இப்போ இதை வச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். இந்த 3 போட்டதுனால இங்கே 3 வராது. அப்போ எங்கே ஒரு 3 வரும்? இந்த இடம் தான் 3 வரும். இப்போ 6 இங்கே வராது. இதை பெருசாக போட்டுவிடுங்க, இதையும் பெருசாக போட்டுவிடுங்க. ஓகேவா? இப்போ 6 3 வச்சு இவங்க 3 போட்டதுனால இங்கே 3 வராது. இதை அடிச்சிருங்க, இதை பெருசாக போட்டுவிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல 3 போட்டதுனால வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அங்கே ஆல்ரெடி 3 வராது, அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வேறு என்னது? 6 போட்டிருக்கோம். 6 போட்டதுனால இங்கே 6 வராது. 8 இங்கே பாருங்க, 8 போட்டாலும் இங்கே 8 வராது. அப்போ 8 எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல 8 வரும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 போட்டாலும் இங்கே 8 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 8 வரும். 8 பெருசாக போட்டுவிடுங்க. அப்போ இதுதான் 7. இங்கே 8 வந்ததுனால அப்படியே கீழே பாருங்க, இந்த இடத்துல 8 வராது. அப்போ 8 எங்கே வரும்? இந்த இடம் தான் வரும். 8 பெருசாக போட்டுவிடுங்க. இங்கே 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இந்த 2 இடம் தான் 8 வரும். இப்போ பாருங்க, அந்த 8 பாருங்க, இங்கே 2 போட்டதுனால இங்கே இந்த 2 இடம் தான் வரும். அது போல டாப்லையும் இந்த 2 இடம் தான் வரும். அப்போ இந்த இடத்துக்கு எங்கே வரும்? நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். எங்கே வரலாம்? இந்த இடம் தான் 8 வரும். அப்போ 8 பெருசாக போட்டுடுங்க. ஸோ இங்கே 8 போட்டதுனால அப்படி இங்கே என்ன வராது? 8 வராது. 8 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ இது 3, இது 8 பெருசாக போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே 3 போட்டதுனால 3 ஆல்ரெடி இருக்குது எல்லாமே இருக்குது. இப்போ இதில் ஒரே நம்பர் தான் குறையுது. என்ன நம்பரு? 1 இருக்குது, 2 வந்துட்டு 3 தான் குறையுது. 3 எங்கே வரலாம்? இந்த 2 இடம் தான். அப்போ 3 அங்கே போட்டுடுங்க. இப்போ இந்த 3 இங்கே போட்டதுனால இங்கே பாருங்க, இந்த 2 இடத்துல 3 வரும், இங்கே தான் 3 வரும். அப்போ இந்த மாதிரி வெர்டிக்கலாக கண்டிப்பாக ஒரு இடத்துல 3 வந்தாகணும். ஃபர்ஸ்ட் காலம்லாம் இங்கே வராது, ஏன்னா இங்கே தான் இருக்குது. அதுபோல் இங்கேயும் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் என்ன வரும்? இதுதான் 3 வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், புரியும் நினைக்கிறேன். இது 3 பெருசாக போட்டதுனால இது 2, இங்கே 2 போட்டதுனால இது 2 வராது. இதுதான் 2. அப்போ இது 9. ஓகேவா? 2 போட்டாச்சு, 9 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. அடுத்து இந்த 9 போட்டதுனால வேற ஏதாவது தெரியுதா? இங்கே 9 போட்டதுனால இங்கே 9 வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 9 வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 9. 9 போட்டுடுங்க. இந்த இடத்துல பாருங்க, 1 எங்கே வரலாம்? இந்த 3 இடத்துல எங்கே வரலாம்? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 அங்கே இருக்கிறதுனால அங்கே வராது. அப்போ 7 எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான். 7 போட்டுடுங்க. 8 இருக்குது, 9 இருக்குது. அப்படி மேலே பாருங்க, மேலேயும் அதே தான். இங்கே பாருங்க, இந்த இடம் நம்ம கவனிக்காமல் இருக்கும். இந்த இடம் 6 ஃபில் ஆனதுனால இங்கே 6 வராது. அப்போ இந்த இடத்துல எங்கே 6 வரும்? இங்கே தான் 6 வரும். 6 பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? அப்போ இங்கே பேலன்ஸ் 2 தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? 1, இன்னொன்று 7. அப்போ இங்கே 7 கம்மா போட்டுருக்கோமா? 7 போட்டாச்சா? இப்போ 6 வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 6 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் 6 வரும். ஓகே, அப்போ 6 அங்கே போட்டுடுங்க. ஓகே, 6 போட்டாச்சு. அப்புறம் பேலன்ஸ் என்னங்க? 6 8 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்னது? 1 2 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 7 தான் பிரச்சனை. அந்த 7 இந்த இடத்துல போட்டுடுங்க. இந்த 2 இடத்துல தான் 7 வரும். ஓகே, அப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 தான் பேலன்ஸ் இருக்குது. 2 மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 5 6 7. அப்போ இங்கேயும் 7 தான். ஓகே, இப்போ 7 இங்கே ஃபில் ஆனதுனால இங்கே 7 இருக்கனால இங்கேயும் 7 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 7 வராது. அப்போ இந்த இடத்துல எங்கே 7 வரும்? இந்த 2 இடத்துல தான் 7 வரும்.
ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க 3 நம்பர் தான் மிஸ் ஆகுது. என்னலாம் 1 இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க இங்க இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 பார்த்தீங்கன்னா 6 இங்க 6 இருக்கனால இங்க 6 வராது, இங்க 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 6 எங்க வரும்? இங்கே தான் வரும். இப்போ அந்த இடத்துல 6 பெருசாக போட்டுடுங்க. இங்க 6 வந்ததுனால அப்படியே இங்க பாருங்க, இங்க 6 வராது. அப்போ இந்த இடத்துல 6 அடிச்சிருங்க. அப்போ எது 6? இதுதான் 6. அப்போ 3 வராது. 6 பெருசாக போட்டாச்சு. அப்போ இதுதான் 3. 4 வராது. இது பெருசாக போட்டாச்சு. அப்போ இதுதான் 4. 7 வராது. பெருசாக போட்டுங்க. அப்போ இதுதான் 7. 8 வராது. பெருசாக போட்டுடுங்க. அடுத்து இதுதான் 8. பெருசாக போட்டுடுங்க. இதுதான் 9. அவ்வளோதாங்க. சூப்பரான நோட்ஸ் பாருங்க. நிறைய நம்பர் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 3 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ பெருசாக போட்டுடுங்க. இதுதான் 7. இப்போ 3 7 கண்டுபிடிச்சதுனால வேறு ஏதாவது தெரியுதா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்கிறதுனால 1 இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல 1 வரும். அப்போ 1 அங்கே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ 1ம் 9 இங்கே ஃபில் ஆனதுனால 4 கட்டாயம் இங்கே வராது. அப்போ 4 அடிச்சிருங்க. 4 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இங்கே 8 இருக்கிறதுனால இங்கே 8 வராது. அப்போ இங்கே தான் 8. அது பெருசாக போட்டுடுங்க. இதுதான் 6. இங்கே 9 இருக்கிறதுனால இந்த இடத்துல 9 வராது. அப்போ 1 தான் வரும். இங்கே 9 வரும். ஓகே. இப்போ இங்கே 1 வந்ததுனால இந்த இடத்துல 1 வராது. இந்த இடத்துல 7 தான் வரும். இங்கே 1 தான் வரும். அப்போ இங்கே 7 வந்ததுனால இங்கே 7 வராது. இதுதான் 7. அப்புறம் இங்கே 9 இருக்கனால இது 9 கிடையாது. இது என்னது? 1. அது 1 தான் பேலன்ஸு. இது 9. அவ்வளோதாங்க. இந்த சுடுகை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஒன்று பெண்டிங் இருக்குது. இது என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது? இங்கே 1 இருக்கிறதுனால இந்த 1 வராது. இங்கே 7 தான் வரும். இதுதான் 1. அப்படி இங்கே பாருங்க, இங்கே 1 போட்டதுனால இங்கே 1 வராது. 7. இது 1. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு தவிர்க்க முடியாத, சால்வ் பண்ண முடியாத சுடுகு இருந்தால் கூட எனக்கு நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். இவ்வளோ இந்த வீடியோ போடுறேன் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.